இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா, நம்ம சீல்நாயக்கம்பட்டியில் இருக்க யமகா ஷோரூம் இருக்குது. இது சேலம் சீல்நாயக்கம்பட்டியில் இருக்க யமகா ஷோரூம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் 23 எக்ஸ்எஸ்ஆர் ரைடு இது சொல்லியிருக்காங்க. எக்ஸ்எஸ்ஆர் ரைடுங்கன்னா இப்போ நம்ம ஏற்காடு வந்து மேலே போயிட்டு கீழே இறங்குவோம். இதுக்கு வந்து எக்ஸ்எஸ்ஆர் ரைடுக்கு வந்து இங்கே டிஷர்ட், பெட்ரோல், அதுக்கப்புறம் ஃபுட் அக்காமடேஷன்லாம் ஃப்ரீயாக தந்துடுறாங்க. இது வந்து சும்மா ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச்சுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு மெசேஜ் வந்துருக்கு. நம்ம இந்த 3 வண்டி தான் இப்போதைக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் அப்டேட்ஸ் வந்துடும். இப்போ வந்து நம்ம ஷோரூமுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த ஷோரூமில் தான் வந்து நான் பைக் வந்து வாங்கியிருக்கேன். பெட்ரோல் போகுது. இங்கே பார்த்தோன்னா வரிசையாக வண்டி அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே போஸ்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நான் வரப்போ இங்கே ப்ளூ கலர் வண்டி இருந்துச்சு. இந்த வண்டி தான் நான் கரண்ட்டாக வச்சுருக்கிறது. அதோட கியர்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பியூர் கஸ்டமைஸ்பிள் போல். இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து வாங்கின இங்கே ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. லைன் பை லைனாக இப்போ ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்காங்க யமகா ஷோரூமுக்கு. இந்த சைடெலாம் வண்டி இருக்குது. பேக் சைட் பார்த்தோன்னா நமக்கு இங்கே வண்டி நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காரத்துக்கு ஒரு சீட்டிங் பொசிஷனை செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் நான் வந்து ரைட் கண்டினியூ பண்ணுறப்ப வீடியோ எடுக்கிறேன். தேங்க்யூ. A few moments later. நம்ம ரைட் இந்த இடத்துல காஃபி கொடுத்துருக்காங்க. இந்த அதே செக் பாயிண்ட் தான் இதுக்கு வந்து என்ன, இந்த சைடு வந்து ஒரு எல்லோ கலர் எக்ஸஸாக இருக்கும். அது நல்லாயிருக்கு. இத்தனை வண்டி வந்திருக்கு. இதில் வந்து ஒரு வண்டி மட்டும் ஸ்பெஷல். இந்த கலர் இந்தியாவிலே லான்ச் பண்ணலை, ஆனால் அந்த கலர் ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதுலேயும் ஒரு வண்டி புது வண்டி, ரெஜிஸ்டர் கூட ஆகலை, நம்பர் பிளேட் நல்லாயிருக்கு. இந்த வண்டி தான் ஒரு ஸ்பெஷல் வண்டி. சுரேஷ் இந்த டிஷர்ட் தான் இதாங்க. ஹெல்மெட் போட்டுக்கோங்க. வேலை வெற்றிகரமாக ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு செக் பாயிண்டில் இருந்து ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டுக்கு வந்ததை நான் வீடியோ எடுத்தேன். ஆனால் அது வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து என் பைக்கு மட்டும் ஃபோக்கஸில் இருந்ததுனால எதுவும் தெரிவிக்கலை. நமக்கு முன்னாடி போகிறது வந்து 2ஆவதாக வந்தார் ஷோரூமுக்கு. நான் முதல்ல வந்து ஒரு 2ஆவதாக வந்தார். அவருக்கு பின்னாடி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து டே 23 ஆகஸ்ட் 23.
ஏற்காடு நம்மளை அன்புடன் வரவேற்கிறது. ஓகேவா? நம்மளை லைன் ஆஃப் போக சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு லைன் ஆஃப் போகிறது மனசே, லைன் ஆஃப் போகிறது நல்லா தான் இருக்குது. ஆனால் பின்னாடி போகிறதுக்கு மனசே வரல. நீங்கள் எல்லாத்தையும் இந்த சைடு வந்துட்டு அப்படியே ஓவர்டேக் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருக்கோன்னு தோணுது. பாருங்க சார் ரோஜி யமகா ரைடர் போகிறாங்க சார். எஸ்எஸ்ஆரில் நாங்கள் போயிட்டு இருக்கோம். வீடியோ ஃபுட்டேஜஸ் வாங்க முடிஞ்சால் வாங்க ட்ரை பண்ணுறேன். எங்கே வாங்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. கேட்டு பார்க்குறேன். ஆனால் இந்த ட்ரோன் ஷாட்டு அது இதுன்னு வச்சுருக்காங்க. யூடியூப் சேனலில் போடுறதுக்கு கேட்டால் தருவாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க ப்ரொமோஷன் யூடியூப் சேனலுக்காக அந்த அளவுக்கு பார்த்து வாய்ப்பு இருக்குது. லோக்கல் ரைடு தானே. ஆகஸ்ட் 15 வந்துருந்தேன் என் பர்த்டேக்கு. ஆகஸ்ட் 15 வந்துருந்தேன். வர்றப்ப என்னோடய சின் மவுண்ட்டு செஸ் மவுண்ட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தேன்னா இன்னும் அருமையாக இருந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து அன்றைக்கி சண்டே இல்லை, சாட்டர்டே கரெக்டாக ஏற்காடுக்கு வந்து கேரளாவிலேருந்துலாம் நிறையா ரைடர்ஸ் வந்துருந்தாங்க. கேங் கேம்ப்ட்டு, அதாவது எக்ஸாக்டாக இதே மாதிரி தான். ஆனால் எக்ஸ்எஸ்ஆர் ரைடு இல்லை, அது அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. கேங்காக வந்து ரைட் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அழகாகவும் இருந்துச்சு. கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, கூட்டம் கம்மியாக இல்லை சார். என்னென்னு பார்த்தா முன்னாடியும் பின்னாடியும் எங்கள் வண்டியே போகுதா, அதனால் பின்னாடி காருக்கு வழி விடலை. எல்லாம் ஒரே சிங்கிள் லைனில் தான் போகிறோம். ஓவர்டேக்குக்கு இடம் இருந்துச்சுன்னா இங்கே ஓவர்டேக் பண்ணி போயிடலாம். பின்னாடி வரங்க முன்னாடியும் வண்டி கம்மியாக தான் வருது. அதனால் இந்த ரைடுக்கோசரம் இது மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. நல்லா இருக்கு. முன்னாடி ஹில் ஸ்டேஷன் எப்படி வண்டி ஓட்டக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். அதுவும் வந்து ஏற்காடில் அப்போ வந்து நான் டவுன் ஹில் கிளைம் பண்ணிருந்தேன். அதாவது மேலேருந்து கீழே வந்துட்டுருந்தேன். அதை பேசுவோமா? ஏன்னா இந்த குரூப் ரைடில் எல்லாரையும் பார்த்தாலும் குளிச்சுட்டு வந்த மாதிரி தோணுது என்ன தவிர. அது ஒருத்தர் வந்து முன்னாடி போகிறவர் 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வரதா சொன்னார் எங்களுக்கு. காலையில் முதல்ல வந்து எங்கள் வீட்டிலேருந்து சீலநாயக்கம்பட்டி ஒரு கொல்லாம்பட்டி, இந்த ஷோரூம் வந்து சீலநாயக்கம்பட்டியில் இருக்குது. அது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் கொஞ்சம் தூரம் எங்கள் வீட்டில் இருந்து. காலையில் 6 மணிக்கு தாண்டிட்டு வந்தால் ஒருத்தரையும் காணும். இதெல்லாம் நானும் மகனும் வந்திருக்கேன். ஷோரூம் கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்புறம் தான் வராங்க. 6 மணினா டான்ஸ் வந்துடுவேன். நீங்கள் டான்ஸ் வரலை.
நேரமே வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நான் வந்து டைம் கீப்பர்னா டைம் கீப்பர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் படித்த ஸ்கூல் அது மாதிரி. பிரேக் 10 நிமிஷம்னா அந்த 10 நிமிஷத்தை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. சொல்லி தருவாங்க அவங்கள எஃபிஷியண்ட்டாகவே மாற்றிடுவாங்க. 10 நிமிஷம் பிரேக்காக 2 நிமிஷம் தான் பிரேக் எடுத்துக்குவேன். 2 நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவேன். மிச்சம் 8 நிமிஷம் இருக்கும். நீங்கள் அது உங்கள் இஷ்டம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு சில மாதத்துக்கு தான். அதுக்கப்புறம் வந்து பிரேக்லலாம் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. லன்ச் பிரேக் ஆகட்டும், அதாவது மொத்தமாக ஒரு 4 பிரேக் இருக்குன்னா அந்த 4 பிரேக்லேயும் டெஸ்ட்டு. ஃப்ரீயாக இருக்கிற பீரியட் தான் பிரேக் பீரியட், இல்லை ரிலாக்ஸிங் பீரியட் தான். அதையும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து என்னை பண்ண வச்சுருவாங்க. அதுக்காகவே நான் வந்து அப்படியே நான் பழகிட்டு இருந்தேன் எத்தனை வருஷம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நான் அப்படி தான் இருக்கேன். 12th ஸ்டாண்டர்ட்லாம் எனக்கு லீவு கூட கிடையாது. 12th 8th லீவு, சண்டேலாம் எல்லா நாளுமே இருக்கும் ஸ்கூலு. அப்படியே வெளில சொல்லாதீங்க, கலர் ட்ரெஸ் போட்டாங்க அன்றைக்கி மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்லேருந்து அங்கே வண்டி எடுத்ததுலேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நிறையா கண்டென்ட் கிடச்சிருக்கும். எனக்கு தேவையானது வந்து சேனல் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸ்மெல்லு அடிக்குது சார். இந்த ஸ்மெல்லு எனக்கு ஒத்துக்க எனக்கு வாமிட் வர மாதிரி எனக்கு சென்சஸ் தூண்டும். கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கீழால் இருந்தால் நல்லாயிருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னா தெரியல. வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, மறுபடியும் அப்படியே காண அமைஞ்சிருக்கு, கட் ஆகிடுது, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ வீட்டு பட்டம் கழுவிட்டு பட்டம் வந்துடுறேன்.
டிஎன்சிக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம் சார். அப்படியே திருப்பி போடு. சார் எல்லாரும் முன்னாடி கேம்ஸ். இது வந்து டிஎஃப்டி கலர் டிஎஃப்டி ப்ளூடூத் இண்டிகேஷன்ஸ் ஆப்ரேட்டிங் ஹெட்செட். starting